And so all in the way the cross happened and the way Jesus suffered, you can see the Father's glory. ஆகவே இந்த நடந்த காரியங்கள் ரட்சிப்பின் செயல் சிலுவை மரணம் சொல்றீங்க இல்லையா, அந்த சிலுவை மரணம் பாடுகள் எல்லாத்திலையும் பிதாவுடைய மகிமையை நாம் காணலாம். For example, you can see the righteousness and the holiness of God. உதாரணத்துக்கு அது சிலுவை மரணத்திலே தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் காணலாம். I'm just going to try to help you see some of the attributes of God on display on the cross. சிலுவையிலே தேவனுடைய சுபாவமே வெளிப்பட்டது. You know, you can see the righteousness and holiness of the Father on the cross. பிதாவுடைய பரிசுத்தத்தையும் பிதாவுடைய நீதியும் சிலுவையில பார்க்க முடிகிறது. The way Jesus suffered on the cross proclaims one simple truth among many others, that is, God cannot ignore sin. இயேசு சிலுவையில மரித்த விதம் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன தெரியுமா? தேவன் பாவத்தை பார்க்காதவர் போல இருக்க முடியாது, கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது. He cannot treat sin like it's no big deal. It's okay, even though you sin, come, I'll take you, doesn't matter, you know. பாவம் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ வா, நான் உன்னை அப்படி சொல்லவே முடியாது தேவன். Because if God could have been like that, if his character was like that, cross is not needed. பாவம் பரவாயில்ல, நான் உன்னை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுறவரா தேவன் இருந்தால் சிலுவை மரணம் நேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. But the truth is, God is against sin and God hates sin. உண்மை என்னவென்றால் தேவன் பாவத்துக்கு விரோதியாய் இருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். And even his love does not eliminate the necessity to deal with the sin problem. Even though he has so much love, he cannot just ignore sin. அவ்வளவு அன்பு வாய்ந்தவராய் இருந்தாலும் கூட அந்த பாவத்தை அவர் கண்ணு காணாமல் இருக்க முடியாது. Sin is a reality, a problem that God must deal with. பாவத்தை அவர் தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. The cross reveals the righteousness and holiness of God. இப்படி சிலுவை மரணம் தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் நமக்கு காட்டுகிறது. You know, the extent of Jesus' punishment reveals the extent of how serious sin is in God's eyes. எந்த அளவுக்கு இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார், எப்படி அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்பது விளங்குகிறது. Think about it. நல்ல கவனிங்க. Jesus suffered brutally. I mean, he was tortured brutally. கோர பாடுகள் இயேசு பட்டது. You know what that shows? That shows how much God hates sin. எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறார்னு அந்த கோர பாடுகள் எவ்வளவு கோரமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறாருங்க. Sometimes you know, the world has a very humorous attitude towards sin. They laugh at sin, you know. They embrace sin and all. உலகத்துக்கு இந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் அது எவ்வளவு மோசமானதுங்கிறது விளங்குறதே இல்லை. இன்னும் பாவத்தை வச்சு ஜோக் அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. And as Christians, even though we are living in this world, that kind of sometimes it attaches on to us also. நம்ம கிறிஸ்தவர்கள் உலகத்தில் வாழும்போது நாமும் கூட சேர்ந்து கலடா பண்ணிட்டு இருக்கிறோம் அதை பாவத்தை. We don't realize the seriousness of sin. பாவம் எவ்வளவு கேடானது என்பதை நாமும் கவனிக்கிறதில்லை. But my friend, look at the cross. ஆனா சிலுவையை கவனிங்க. Look at the brutal way in which Jesus was beaten. மகா கொடூரமான அந்த மரணத்தை கவனியுங்கள். Look at this brutal suffering and you will see the seriousness of sin. அந்த அவர் பட்ட அந்த கோர பாடுகளை கவனியுங்கள். பாவம் எவ்வளவு மோசமானது என்பது அது காட்டுகிறது. It will help you want to run away from sin. அதை பார்த்தீங்கனாலே பாவத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. He suffered so much because our sin was so great. அவர் ஏன் அவ்வளவு பாடுபட்டார்? நம்முடைய பாவங்கள் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. Well, let me move on to another attribute of God, the Father. இன்னொரு பிதாவினுடைய இன்னொரு சுபாவத்தை காட்டுகிறேன். We see the Father's mercy and compassion on the cross. பிதாவினுடைய இரக்கத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் சிலுவையில பார்க்கலாம். If the Father was only holy and righteous and had no mercy and compassion, we would have been finished. பிதாவுக்கு வெறும் பரிசுத்தமும் நீதியும் மட்டும் இருந்து அவர்கிட்ட இரக்கமும் மன உருக்கமும் இல்லைன்னா நம்ம எல்லாம் காலியாயிருப்போம் என்னைக்கும். He would have basically completely wiped out mankind. முழுக்க மனு வர்க்கத்தை அழிச்சு போட்டிருப்பாரு. Eternally we would have had to suffer his wrath. நித்தியமாக நரக தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்களா இருப்போம். He would have done it so easily. I mean, it's nothing for him. சுலபமா செய்ய முடியும், அவரால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. But the thing is, he does not have that kind of character. ஆனா அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர் அல்ல அவர்.
He's not only righteous, he's also merciful. அவர் நீதி உள்ளவர் என்பது மட்டும் இல்ல, அவர் இரக்கம் உள்ளவராயும் இருக்கிறார். He's merciful and gracious, slow to anger, abounding in goodness. அவர் இரக்கம் உள்ளவராக, இரக்கத்தில் பெருத்தவராக அவர் இருக்கிறார். Exodus 34:6, that is. யாத்திராகமம் 34:6 சொல்லப்பட்டிருக்கிறது. And because of his mercy and his compassion, he takes pity on our condition as sinners. அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மன உருக்கத்தினாலும் நம்மை கண்டு அவர் இரக்கம் காட்டுகிறார். When Jesus was in this world, when he saw people suffering, he had compassion. Again the gospel. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்த்து அவர் மனதுருகினார் என்று பார்க்கிறோம். Why did he have compassion? ஏன் மனதுருகிறார்? Because he's just like his father. ஏனென்றால் அவர் பிதாவை போலவே இருக்கிறார். His father has compassion. பிதா அப்படி மனதுருகிறவராய் இருக்கிறார். And you can see that compassion in full bloom on the cross of Calvary. அந்த மன உருக்கத்தை சிலுவையில் நாம் பார்க்க முடிகிறது. Because he had mercy and compassion only, Jesus died on the cross for us. அவருக்கு இரக்கமும் மன உருக்கமும் இருந்ததனால தான் சிலுவையில் மரித்தார். But let me move on. இன்னும் போலாம். Just because he has mercy and compassion, he cannot simply forgive us and take us back. That would be unjust. அவருக்கு இரக்கம் மனம் உருக்கம் இருக்கிறதுனால சரி பரவாயில்லவா பாவம் செஞ்சுட்டு நான் மன்னிச்சறேன் உன்னை ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கவும் முடியாது. Some people like ஏனென்றால் அது அநியாயமா இருக்கும், அது நீதி நிலைநாட்டாது. Sometimes we like to think, like God is righteous, but his mercy is kind of more than his righteousness. So it kind of overtakes the righteousness and he can just overlook. சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா தேவன் நீதி உள்ளவர், ஆனால் அவருடைய இரக்கம் இந்த நீதின்றதை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அதனால நீதி உள்ளவர் பாவத்தை பார்க்கும்போது தண்டிக்கணும்னு இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக இறக்கம் இருக்கிறதுனால பரவாயில்ல போ அப்படின்னு ஏற்றுக்குவாருன்னு அப்படி நினைக்கிறாங்க. No. The glory of God, part of what makes God glorious is that he has all these attributes and characteristics, and everything functions equally and everything functions well together beautifully. ஆனால் தேவனுடைய தன்மையை கவனிக்கணும். தேவனுடைய தன்மை இது கொஞ்சம் குறைவு அது கொஞ்சம் ஜாஸ்தின்லாம் சொல்ல முடியாது. எல்லா தன்மைகளுமே நீதி, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் எல்லாமே ஒரே அளவில் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. Justice, that is what I want to point out now. The justice of God is seen on the cross. தேவனுடைய நீதியை நாம் சிலுவையில் பார்க்கிறோம். You'll notice that justice and righteousness are related in Tamil. You can நீதி see that similarity. ரைச்சஸ்னஸ்னும் நீதி தான் இல்லையா? தமிழில் ஜஸ்டிஸ் ரைச்சஸ்னஸ் ரெண்டு ஒரே மொழிபெயர்ப்பு தான். நீதி தான். Basically justice is the action which establishes the right and condemns the wrong. ஆனால் ஒரே வார்த்தை தான் தமிழில் இருக்குது, ஆனால் சில வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஜஸ்டிஸ்னா அந்த ரைச்சஸ்னஸை ஸ்தாபிக்கிறது, அதாவது நீதியை நிலைநாட்டுவதுக்கு தான் ஜஸ்டிஸ். நியாயம். ஜஸ்டிஸ் என்ற வார்த்தை தமிழில் பெட்டராக டிரான்ஸ்லேட் பண்ணோம். நியாயம் செய்கிறது, இந்த நீதியை வச்சு நியாயம் செய்கிறது. That's right. It is expressing its righteousness. இந்த நீதியை வெளிப்படுத்துகிறது நியாயம் இல்லையா? Justice demands that wrongdoing must be punished. நியாயம் என்ன? நியாயத்தினுடைய கோரிக்கை என்ன? பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். And that the right must be established. எது சரியோ அது செய்யப்பட வேண்டும். And so because God is a just God, he cannot just go without punishing sin. ஆகவே தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால அவர் பாவத்தை கண்டு காணாமல் இருந்தா அது நியாயமா இருக்க முடியாது. Some people say, God could simply forgive us. Why so much shedding of blood, so much horror, suffering? சில சொல்றாங்க இல்லையா, தேவன் அன்பா இருக்கிறாரு, எதுக்கு இவ்வளவு சிலுவை மரணம் ரத்தம் சிந்துதல் இதெல்லாம் என்னத்துக்கு, சும்மா பேசாம மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? But where is the justice in that, my friend? ஆனா சும்மா மன்னிச்சா நியாயம் இல்லையா அது? How would we like it if we suddenly found out that God just completely ignored all the evil acts committed by someone like Hitler? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹிட்லர் எவ்வளோ பண்ணான், அவனுடைய இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அவர் பரவாயில்லன்னு விட்டுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? ஒரு தண்டனை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாருன்னு தெரிஞ்சா would people be ready to accept a God like that? அப்படிப்பட்ட தேவனை யாராவது விரும்புவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? All the injustice that is happening in our land. நம்ம நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பாருங்க. What is our hope? That one day all of this will be judged by a just God. எல்லாமே நியாயமுள்ள தேவன் ஒரு நாளில் நியாயம் தீர்ப்பார், நீதியை செய்வார், ஸ்தாபிப்பார்னு விரும்புறோம். That hope is there only because our God is just. அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், ஆனால் நியாயமும் செய்கிறவர்.
If he would just forgive our sin just like that without punishing wrongdoing, then he is no longer a just God. He is no longer worthy to be called God. தவறுகளை நியாயமான விதத்தில் தண்டித்து அதை சரிப்படுத்தாம சும்மா மன்னித்து விடுறாருன்னா அது நியாயமா இருக்க முடியாது. Wrongdoing must be punished. தவறுகள் தண்டிக்கப்பட The வேண்டும். greater the wrong, the greater the punishment. எவ்வளவு அதிக தவறு செய்யறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக தண்டனை இருக்க வேண்டும். Justice demands this. நியாயம் அதுதான், குற்றத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனை இருக்கணும். And so then we have a dilemma, அப்ப அங்க ஒரு பிரச்சனை. If God forgives sin without punishing, he would no longer be God because he would no longer be just. பாவத்தை தண்டிக்காம மன்னிச்சார்னா அவர் நியாயம் உள்ளவரா இருக்க முடியாது, நியாயம் இல்ல அவர்கிட்டன்னு சொல்லிடுவாங்க. And therefore he wouldn't be true to his character as a just God. நியாயம் இல்லாதவர் கடவுளா இருக்க முடியாது. அவருடைய சுபாவம் நியாயம் இல்லைன்னா, சுபாவத்தில் நியாயம் இல்லைன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? On the other hand, if God did not forgive our sin and save us, then he would not be the merciful and gracious God that he is. ஆனால் நம்மை மன்னிக்கவில்லை என்றால், நம்மை ரட்சிக்கவில்லை என்றால், பாவிகளா இருக்கிற நம்மளை மன்னித்து ரட்சிக்கவில்லை என்றால் இவர்கிட்ட இரக்கமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கிருபையே இல்லைன்றுவாங்க. On the one hand, we can say, God is not just. On the other hand, people will say he is not merciful. ஒரு தரப்புல சொல்லுவாங்க பாவத்தை தண்டிக்காம விட்டா நியாயமே இல்லைன்னுவாங்க, பாவத்தை தண்டிச்சா இரக்கமே இல்லைன்றுவாங்க, மனதுருக்கமே இல்லைன்றுவாங்க. This is a dilemma, isn't it? இது ஒரு பெரிய ஒரு டைலமா, ஒரு பெரிய பிரச்சனை. And that is where the wisdom of God comes in next. அங்கே தான் தேவனுடைய ஞானம் வருகிறது. The cross is the display of the wisdom of God to solve this dilemma. சிலுவை இந்த டைலமாவை தீர்க்கிற, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு நிவாரணம். Because on the cross both the justice and the mercy of God is revealed and both meet perfectly to save us. சிலுவை என்றால் என்ன? அங்கே தேவனுடைய நியாயமும் தேவனுடைய இரக்கமும் சந்திக்கிற இடம், ரெண்டும் சமமாய் அங்கே சந்திக்கிறது. God remains just and also remains merciful. தேவன் நியாயமுள்ளவராகவே இருக்கிறார், அதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கிறது இல்லை நியாயத்தை. நியாயமுள்ளவராக இருக்கிறார், அதே நேரத்தில் இரக்கமுள்ளவராயும் இருக்கிறார், அதையும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கிறது இல்லை. His justice can be seen in how brutally our sin was punished. அவருடைய நியாயத்தை சிலுவையில் எங்கே பார்க்கிறோம்? நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கொடூரமான விதத்தில் தண்டிக்கப்பட்டது என்பதில் நியாயத்தை பார்க்கிறோம். His mercy is seen in how lavishly our sin is forgiven and அவருடைய இரக்கத்தை எங்கே பார்க்கிறோம்? எவ்வளவு தாராளமாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்கிறதுல அவருடைய இரக்கத்தை நாம் காண்கிறோம். That's why Romans 3 says in verse 26. ஆகவேதான் ரோமர் 3:26 சொல்லுகிறது, all this happened on the cross in order to show his righteousness at the present time, so that he might be both the just and the justifier of the one who has faith in Jesus. ஆகவேதான் ரோமர் 3 இப்படி இதை குறித்து வாசிக்கிறோம். தேவன் பொறுமையாயிருந்த 25 முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனே நீதிமான் ஆக்கவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அப்படின்னு இருக்கு. It's amazing, God manages to be just and also make you just. That's what that verse is saying. Make you righteous. தேவன் ரெண்டு காரியத்தை செய்கிறார். தான் நீதி உள்ளவர் என்பதையும் காட்டுகிறாரு, நமக்கு அவர் இரக்கத்தையும் காட்டுகிறார். Right? The wisdom of God, is amazing. God came up with this plan in his great wisdom. தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே இப்படி ஒரு நிவாரணத்தை இந்த பிரச்சனைக்கு அவர் ஏற்படுத்தினார். That's why Paul boasts about the cross to the Corinthians who are boasting. They are boasting about their own, Greek philosophers. கொரிந்தியர் பாருங்க, அவங்க கிரேக்க தத்துவ ஞானிகள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதை பற்றி மேன்மை பாராட்டிட்டு இருக்காங்க. Paul is saying, no. The greatest wisdom is found in the cross of our Lord Jesus Christ, where you not only see power of God, you also see the wisdom of God. பவுல் என்ன சொல்லுகிறாரு? இல்ல தேவனுடைய பெரிய ஞானம் எங்கே விளங்குகிறது? சிலுவையில் தான் தேவனுடைய வல்லமையும் காண்கிறோம், தேவனுடைய ஞானத்தையும் காண்கிறோம். So we see the righteousness of God
ஆகவே தேவனுடைய நீதியை பார்க்கிறோம், the mercy of God, தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறோம், the justice of God, நியாயத்தை the பார்க்கிறோம், wisdom of God, ஞானத்தை பார்க்கிறோம், the power of God. Finally, வல்லமையை next. பார்க்கிறோம். The கடைசியில வல்லமை பற்றி சொல்லிடுறேன். Two more things, power and then something else. Okay, power of God. வல்லமை. Power of God means all this worked. வல்லமைன்னா எதை சொல்றேன்? இது எல்லாம் வேலை செஞ்சது, அதான் வல்லமை. You are the proof of that. நடப்பித்தது, இதெல்லாம் நடப்பிக்க முடிஞ்சது. So now some people தான் அதுக்கு ஆதாரம். some people put grand plans, but in the end it doesn't work. சிலருக்கு நிறைய திட்டமெல்லாம் போடுவாங்க, ஆனா அது நடப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த வல்லமை கிடையாது. How many of you say நடத்தி காட்ட God முடியாது. the Father's plan of salvation worked? You are sitting proof of that. எத்தனை பேர் சொல்லுவீங்க தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் வேலை செய்தது, நிறைவேறினது? How could he save people like us? எப்படி நம்மை போன்ற பாவிகளை ரட்சிக்க முடியும்? While remaining true to his character. அவராகவே இருந்து அவருடைய சுபாவத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம எப்படி ரட்சிக்க In his முடியும்? great wisdom he put a plan and he executed it to perfection and it worked out. He finished it to success. அவருடைய அனந்த ஞானத்தினாலே அதை எப்படி செய்ய வேணும்னு திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி செய்து நிறைவேற்றி காண்பித்தார். நிறைவேற்றி காண்பிக்கிறதுல தான் வல்லமையை பார்க்கிறோம். That's why the Apostle Paul says, I am not ashamed of the gospel because it is the power of God unto salvation for those who believe. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது என்கிறார். No one else can save us from யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது from this sin problem. இந்த பாவம் என்கிற பிரச்சனையிலிருந்து. You know, they can save a little bit from the sickness problem, the hospitals a little bit are saviors, little saviors you may say. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு சின்ன சின்ன ரட்சகர்கள், அவர்கள் கொஞ்சம் காப்பாத்துறாங்க வியாதி இதிலிருந்து. Some people save us from money problem by lending money or other things. சிலர் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் காப்பாத்துவாங்க உங்களை. You know, there are also, we have these little saviors out in the world, you may say. இப்படி சின்ன சின்ன ரட்சகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. But who can save from sin? ஆனா பாவத்திலிருந்து யார் உங்களை ரட்சிப்பா? Who can wipe out our slate clean and say your sin is forgiven? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சுத்தமா நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறவர் யார்? Only Jesus. இயேசு மாத்திரமே. And this plan was put by the Father, my friend. இது பிதாவினால் தீட்டப்பட்ட ஒரு திட்டம். What an amazing plan. இது என்ன அற்புதமான ஒரு திட்டம். We don't have to be ashamed of the gospel because everyone needs the gospel. நாம சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் தேவை. The rich and the poor need it. பணக்காரனுக்கும் தேவை, ஏழைக்கும் தேவை. The educated and the uneducated need it. படித்தவனுக்கும் தேவை, படிக்காதவனுக்கும் தேவை. That is why Paul is writing to the greatest city in the world at that time, and some may say the greatest city of all time, Rome, and he says, I'm not ashamed of the gospel because it is the power of God unto salvation for all. அந்த காலத்துல தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய நாவநாகரிகமான பட்டணம் என்று எண்ணப்பட்ட ரோமாபுரிக்கு அந்த காலத்தில் எழுதுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா இதுதான் ரட்சிக்க முடியும். In fact, he means to say, I'm proud of it because it has so much power. It can save people. Nothing else can. இன்னும் கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சொல்ற சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்ன ஏன் சொல்றாருன்னா, உண்மையை சொல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு, இதை குறித்து பெருமைப்படுகிறேன்றார். ஏன்னா